தெலுங்குகாவத்தில் ஒருத்தர், மாத்தலையில் ஒருத்தர், கொழும்புல ஒருத்தர், ஜஃப்னால ஒருத்தர், ட்ரிங்கோல ஒருத்தர், அதே நேரம் தான் மாத்தரையில் ஒருத்தர், காலில் ஒருத்தர். இதே மாதிரி இந்தியாவில் ஒருத்தர், ஆப்பிரிக்காவில் 4 பேர், அமெரிக்காவில் ஒரு 10 பேர், ஆஸ்திரேலியாவில் ஒரு 3 பேர், மலேசியாவில் ஒரு 5 பேர். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூரத்தில் எல்லாரும் ஒரே நேரத்தில் கைப்பற்றுறாங்க. அது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்டா, முழு உலகமும் உங்களுக்கு முன்னாடி ஒரு சொலகு கொண்டு வச்ச மாதிரி, ஒரு பிளேட் மாதிரி. சொலகுல இருந்து கொண்டு அரிசி பறக்கிற, நெல் பறக்கிறது எங்களுக்கு என்ன கஷ்டம்? எங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே இருக்குது. இதே மாதிரி தான் அவங்களுக்கு முழு உலகம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிளேட்ல இருக்கக்கூடிய அரிசி மணிகள், நெல் மணிகள் மாதிரி. தாய்மார்களுடைய சகோதரன் எவ்வளவு பெரிய படைப்பு. இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதக்கூடியவங்க. அவங்க சூர் ஊதினாங்கண்டா ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி நஃப்கத்தும் வாஹிதா, ஒரு சூர் தான் ஊதப்படும், சூரியன் ஒளி விழுந்திடும், சூரியன் விழுந்திடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும். வைத கவாகிபுன் தஃபரத், பெரும் பெரும் கோள்கள் எல்லாம் உதிர்ந்து விழும். வானம் இடியும். இத சமாஉன் ஷக்கத், வானம் பிளக்கும். வானம் எவ்வளவு பெரிய சைஸ் தெரியுமா? வானத்துடைய சைஸ் இருக்கே, உதாரணங்களுடைய ஆடையுடைய சைஸ் எவ்வளோன்னு பாருங்க. ஒரு பெட்ஷீட் கொஞ்சம் தடிப்பமா இருக்கும், காப்பாட்டினா அதை விட கொஞ்சம் தடிப்பமா இருக்கும். ஏன்னா சுவத்துக்கும் ஒரு சைஸ் ஒன்று இருக்கு, அகலம் ஒன்று இருக்கு. ஏன்னா கான்கிரீட் அதுக்கு ஒரு அகலம் ஒன்று இருக்குது. 3 இன்ச்சு கான்கிரீட் போட்டால் கொஞ்சம் அது தடிமன், சத்தம் கூட, அது சக்தி கூட. 4 இன்ச்சு எல்லாம் போட்டால் பிள்ளைகள் மேலே என்ன ஓடினாலும் கூத்து போட்டாலும் சத்தம் கீழே வராது. 5 இன்ச்சு தடிப்பமான கான்கிரீட்னா அதை விட உறுதி கூட. இப்படி எவ்வளோ தடிமன் கூடுதல், உறுதிப்பாடு கூட. ஒரு நூண்டா லேசா பிச்சிடுவோம், அதே நூல் சேர்ந்து கொஞ்சம் தடிப்பமான ஒரு ஆடையாக இருந்தால் பிக்க முடியாது. பெரிய கயிறாக இருந்தால் அதை எப்படி வெட்டவே கஷ்டப்படுவோம். வானத்துடைய தடிமன் இருக்குதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ்ல வருது, 500 வருஷங்கள் நடக்கிற தூரம். இந்த பூமியிலிருந்து முதல் வானத்துக்கு போறதுக்கு 500 வருஷம் நடக்கிற தூரம். 500 வருஷத்துடைய தூரம். மசாஃபத் மா பைனஹுமா 500 ஆம், 500 வருஷத்துடைய தூரம் என்று சொன்னாங்க. அது 500 வருஷம் நடக்கிற தூரமா, 500 வருஷம் ஃப்ளைட்ல போற தூரமா, 500 வருஷம் ரொக்கெட்ல போறதா, அல்ல ஒளியாண்டா, அல்லாஹு ஆலம். அவ்வளவு தூரம் முதல் வானம். எந்த அளவுக்கு பூமியிலிருந்து முதல் வானம் நீளமோ தூரமோ அதே அளவு ஒவ்வொரு வானம் தடிமனானது. அவ்வளவு தடிப்பம். அந்த வானமும் ஒருத்தர சூறுவதினா உடைஞ்சு விழும், பிளக்கும், துண்டு துண்டாகும். மலைகள் எல்லாம் வைதல் ஜிபால் சுயிரத், அப்படியே இடத்துட்டு பறந்து போகும், பஞ்சு பறக்கிற மாதிரி. வைதல் பிஹார் சுயிரத், கடல் எல்லாம் நெருப்பு பிடிக்கும். வைதல் பிஹார் சுஜிரத், கடல் நெருப்பு பிடிக்கும். அப்ப எவ்வளவு பயங்கரமான அந்த ஊதலாய்க்கும், அவனோட ஊதுவது எவ்வளவு பயங்கரமான சத்தம். அந்த சூர் ஊதக்கூடிய ஒரு சின்ன ஊதி எடுத்து ஊதினா அந்த மாதிரி சத்தம் கொண்டு வருமா? இல்ல, அது பெரிய ஒரு ஊதி. ஹதீஸ்ல வருது, எவ்வளவு பெருசுண்டா, அந்த சூர் ஊதக்கூடிய சூருடைய வாய்ப்பகுதி இருக்கு, அவர் வாயில வச்சுக்கக்கூடிய துண்டு, அது எவ்வளவு பெரியதென்றால் 7 வானம் 7 பூமியை அதுக்குள்ளால் அனுப்பினால் ஒரு நூலண்டை போடுற மாதிரி உள்ளுக்கு போகும். ஒரு பெரிய ஒரு வளையத்துல நூல் உள்ளுக்கு போட்டால் எப்படி லேசா போகும், அது மாதிரி போகும். அந்த அளவுக்கு அது பெருசு. அப்ப வாய்ப்பகுதி எவ்வளவு பெருசுனா, வாயில வச்சு நிற்கக்கூடிய இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாய் எவ்வளவு பெருசா இருக்கும், அவனோட தலை எவ்வளவு பெருசா இருக்கும், அவன் உடம்பு எவ்வளவு பெருசா இருக்கும். தாய்மார்களை சகோதரி சிந்திச்சு கூட பார்க்கலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹமலத்துல் அர்ஷ், அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள், அவங்கள பத்தி எனக்கு சொல்லும்படி சொல்லப்பட்டது, உங்களுக்கு அறிவிக்கும்படி சொன்னாங்க. அந்த இன்னைக்கு 4 மலக்குகள் தான். இப்ப நான் சொன்ன இவ்வளவு பெரிய வானம், அதுக்கு மேல 7 வானம், 7 வானத்தையோட குர்சி, அதுக்கு பேர் அர்ஷ். இந்த அர்ஷை சுமக்கிற மலக்குகள் எத்தனை பேர் தெரியுமா? இன்னைக்கு 4 பேர் தான். இவ்வளோ பெரிய அர்ஷை சுமக்கிறவங்க 4 பேர். ஆனா கியாமத் நாள் வந்தால் 8 பேர் சுமப்பாங்க. வயஹ்மில் அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா. கியாமத் நாளில் இன்னும் 4 பேரா கூட்டி 8 பேராக்கப்படும். இப்ப 4 பேர் தான் சுமக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அர்ஷ் மனிதனுடைய புத்தியால சிந்திச்சு கூட பார்க்கல தாய்மார்களே.
4 மலக்கு. அப்ப எவ்வளவு பெரியவங்களா இருப்பாங்க அவங்க, இவ்வளவு பெரிய அரசு சுமக்கிறேன்னு சொன்னால். ஒரு கட்டிடம், பெரிய ஒரு கட்டிடம் இருந்தா தூண் எவ்வளவு வேண்டும், ஒவ்வொரு தூண் எவ்வளவு பெருசா போடுவாங்க. அப்ப அரசு சுமக்கிறவங்க தூண் மாதிரி 4 பேர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமலத்துல் அர்ஷ், அரசு சுமக்கிற ஒருத்தரை பத்தி எனக்கு அறிவிக்கும்படி அல்லாஹ் சொன்னான். அவங்கள முழுமையான அளவு என்னால விவரிக்க முடியாது, ஒரு சின்ன பகுதியை சொல்கிறேன் என்னட்டு சொன்னாங்க. அவருடைய காதுடைய சுனை இருக்கே, அந்த தொங்கக்கூடிய பகுதி, அதிலிருந்து தோல் புஜம் வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு 4-5 இன்ச் தான் வரும், அவ்வளவுதான் சொன்னாங்க. அந்த மலக்குடைய நீளம், அந்த இடைவெளி எவ்வளோண்டா 700 வருஷம் தூரம் சொன்னாங்க. 700 வருஷம் ஒளி ஆண்டுகளால ஃபிளைட்ல போற தூரம் அல்லாஹ் ஆலம். அப்ப காது துண்டிருந்து பக்கத்தில் அவ்வளவு தூரம் என்றா தலை எவ்வளவு பெருசா இருக்கும். எனவே தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த உயர்ந்த வாழ்க்கைக்கு நாங்கள் தயாரிப்பு செய்யணும். இந்த உயர்ந்த வாழ்க்கை இருக்குதே, இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகம் அழிஞ்சு போகக்கூடியது. அந்த அல்லாஹ்வுடைய அடிமையாக நாங்கள் இருக்கிறோம். இவ்வளவு பெரிய மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு சிறிய புழு மாதிரி, ஒரு சின்ன எறும்பு மாதிரி ஆகிடுவாங்க. நாங்க என்ன ஏமாத்திரம், எங்களுக்கு என்ன கணக்கு இருக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி தாய்மார்களே? எனவே அல்லாஹ்வுடைய அடிமையா இருக்கிறோம் என்பதை சந்தோஷப்படணும். அல்லாஹ் நாங்க பேர் வைக்கிறதுல அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கணும். இதே மாதிரி எங்களுடைய சாப்பாட்டுல அடிமைத்தனம் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் விரும்புறதை சாப்பிடணும், ஹலாலை வீண் விரயம் இல்லாம சாப்பிடணும். குடிக்கிறது ஹலாலாக இருக்கணும், அல்லாஹ் விரும்புறது. இதே மாதிரி எங்களுடைய ஆடைகள் ஹலாலாக, அல்லாஹ் விரும்பின ஆடைகளாக, இஸ்லாம் ஷரியத் எங்களுக்கு அமைச்சு கொடுத்த ஆடைகளாக இருக்கணும். எங்களை மறைத்து வாழ வேண்டும். நான் தொடங்கினது ஹஜ்ரத் அத்தா இப்னு அபீ ரபாவுடைய அடிமை எங்களை படிச்சு கொடுத்தது, ஒரு அடிமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. இது மாதிரி எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும், குடும்ப வாழ்க்கையில, இதே மாதிரி வீட்டு வாழ்க்கையில, திருமண பந்தங்கள்ல, மையத்தூட்டுல, சந்தோஷத்துல, கவலையில, எல்லாத்திலையும் எங்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டின வாழ்க்கை முறை, இதே மாதிரி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏவின முறைகள் வர வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அடிமை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான முன்மாதிரியை வாழ்ந்துட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க, ஆக்குல் கமா யாக்குல் அப்த், அஜ்லிஸ் கமா யஜ்லிசுல் அப்த். ஒரு அடிமை எப்படி சாப்பிடுவாரோ அப்படித்தான் நான் சாப்பிடுவேன். ஒரு அடிமை உட்கார மாதிரி நான் உட்காருவேன் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு அடிமை எப்படி இருக்க வேண்டும் என்ற முறை அழகாக காட்டினாங்க. அப்ப எங்கள்கிட்ட அந்த மாதிரி வழிமுறைகள் வர வேண்டும். எங்களுடைய முழு வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வழிமுறை வர வேண்டும். இதுதான் உண்மையான அடிமைத்தனம் தாய்மார்களே. எனவே இந்த தன்மைகள் எங்களிடத்தில் வாரத்துக்காகத்தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி வெளியாக வேண்டும், பாடுபட வேண்டும். எங்களுடைய கவலை வரணும், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழணும். அப்படி வாழ்ந்த தன்னைக்கு வெற்றி இருக்கின்ற உள்ளத்துல நம்பிக்கையை வச்சுக்கொண்டு இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை அல்லாஹ் விரும்புகிற பிரகாரம் வாழ்வோம் என்று சொன்னால், நாங்க விரும்புகிற வாழ்க்கையை அல்லாஹ் மறுமையில தருவான். ஆரம்பத்தில் ஓதி காட்டின ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யாரு இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு, என் ரப்பு அல்லாஹ்னா அடிமை என்று சொல்லி யார் அதில் ஸ்திரமா இருக்கிறாங்களோ, தரீஃபடுறாங்களோ, அந்த வாழ்க்கையை வாழ்றாங்களோ, இஸ்திகாமத்தா இருக்கிறாங்களோ, சொல்லிட்டு மாறு செய்யாம, சொன்னதொன்று செய்யறதொன்று இல்லாம அந்த முறை பிரகாரம் வாழ்வாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு உலகத்திலேயும் மலக்குமார்கள் வருவாங்க, உதவி செய்வாங்க, மௌத்துக்கு பிறகு உதவி செய்வாங்க. அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும். மறுமையில உயர்ந்த சொர்க்கம், வஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் தரப்படும். நுஸ்ரா மின் கஃபூரிர் ரஹீம், எந்த ரப்புக்கு நீங்க அடிமையாக இருந்தீர்களோ அந்த எஜமான் உங்களை விருந்தோம்பல் செய்வான். இன்னைக்கு ஜனாதிபதி எனக்கு விருந்து போட்டா பெருமைப்படுறோம், அதை பெருசா சொல்லிக்கணும், போட்டோன்னு எடுத்து வச்சுக்கொண்டு வீட்டுல ஹோல்ற எல்லா இடத்துலயும் போட்டாச்சு. அடிஞ்சு போகக்கூடிய ஜனாதிபதி நாளைக்கு செத்துருவான், அவனை கண்ணியம் பெருசா தெரியுது. ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் எங்களுக்கு விருந்தோம்பல் செய்வான். தாய்மார்களே, உயர்ந்த சொர்க்கத்துல, நிரந்தரமான இடத்துல, எவ்வளவு பெரிய பாக்கியம். அது யாருக்கு? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அடியானாக வாழ்ந்தவங்க. எனவே நாங்கள் அந்த நோக்கத்தை வாழ்க்கையில மறந்துடக்கூடாது. அதுக்காக வேண்டி எங்களோட வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்துல தீனுக்காக வேண்டி பயன்படுத்துவோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களை கொண்டு பொருந்தி கொள்வான். எங்களுடைய வாழ்க்கையை கண்ணியமானதாக வெற்றியுள்ளதாக ஆக்குவான். கியாமத் நாளில உயர்ந்த கண்ணியங்களை தருவான். அதனால எங்களுடைய வாழ்க்கை இந்த தீனை கொண்டு வார்த்தைத்தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி பாடுபட வேண்டும். எங்களுடைய மஹரமான ஆண்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய வாப்பமார், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கணவன், இதே மாதிரி எங்களுடைய உறவினர்கள் யாரெல்லாம் மஹரமோ அவர்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கான தஷ்கீல் பண்ணி அனுப்பணும். நாங்கள் தயார்படுத்தி அனுப்பணும், ஆர்வப்படுத்தி அனுப்பணும். அவங்க போறாங்களா
அழகாக கண்ணியமாக சந்தோஷமாக அனுப்பி வைக்க வேண்டும். ஏண்ட கணவனுடைய வாழ்க்கை ஒரு துனியாவுக்காக